ஓகே ஸ்டார்ட் பண்ணு. 3 2 1 1 2 3 ஸ்டார்ட். வணக்கப்புறானே அனைவருக்கும் வணக்கத்தோட 3வது தடவை சொல்லிட்டோம்ப்பா, நெட் கனெக்ஷன் இல்லாம. இந்த தடவையாச்சும் ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகும் நம்புறேன். டாபிக் சொல்லியிருப்பா, என்னால முடியல. டாபிக் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அனிமேவை எடுத்து நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு நருட்டோ பற்றி பேச போகிறோம். நருட்டோ மட்டும்தான், ஷிப்புடன் இல்லை. நருட்டோலையும் சாஸ்கே ரிட்ரீவல் ஆர்க், சாஸ்கே ரெஸ்கியூ ஆர்க் வரைக்கும் நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து நீ பேசி ஆகணும். அதாகப்பட்டது. என்ன டாபிக் பேசிட்டு இருந்தோம்னா, நருட்டோ அப்படின்ற பட்சத்தில் எந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஹுக்காச்சுன்னு ஆரம்பிச்சோமாடா. ஆமா, அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு என் கதையை நான் சொன்னேங்க. சிம்பிளா ஒன் லைனர்ல சொல்லணும்னா, 3rd எபிசோட்ல இருூகா சென்சேவோட நருட்டோ கூட இருக்கிற கனெக்ஷன், அதை மீறி நருட்டோ மேல இருூகா காட்டின அந்த ஒரு கேர் அண்ட் அஃபெக்ஷன், இந்த விஷயத்துல நான் ஹுக் ஆனேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி அந்த டைம்ல நான் ஹைதராபாத்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். அவங்க எல்லாம் வந்து ஆனிமே பார்க்காதவங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் 3 எபிசோட் வரைக்கும் பாருங்கடா, 3வது எபிசோடுக்குள்ள உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிக்கலன்னா நீங்க டிராப் பண்ணிடுங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணேன். அந்த சேலஞ்சோட ரிசல்ட்டா அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் ஷிப்புடன் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டாங்க. அப்படிங்கிறது தான் என் சைட்ல இது வரைக்கும் சொன்ன கதை. 3 தடவை ரெக்கார்டிங்ல. ஆமா, மேற்கொண்டு தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணிரு. இல்லை, கிட்டத்தட்ட அதே பாயிண்ட் தான். இப்போ அடுத்து நான் என்ன கேட்கணும்னா, அப்பதான் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸா இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இந்த கேரக்டர் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எனக்கு இந்த கேரக்டர் பத்தி தெரியணும் அப்படின்னு உனக்கு கிளிக் ஆன கேரக்டர் யாரு? ஃபர்ஸ்ட் தடவை கேட்கற மாதிரியே கேட்கறியே பாஸ். ஐ அப்ரிசியேட் யுவர் ப்ரொஃபஷனலிசம். அந்த ப்ரொஃபஷனலிசத்தை கண்டினியூ பண்ணி அப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் கிளிக் ஆன கேரக்டர் அந்த டைம்ல எனக்கு சாஸ்கே. ஒரு வெஜிடா ஃபேனா இருந்த எனக்கு வந்து வெஜிடா டெம்ப்ளேட்டுக்கு க்ளோசஸ்டா இருந்தது சாஸ்கே தான் அப்படின்னு அந்த டைம்ல ஃபீல் ஆச்சு. ரொம்ப வெறித்தனமான சாஸ்கே ஃபேனா இருந்தேன். ஃபோன் வால்பேப்பர், மொபைல் சிஸ்டம் வால்பேப்பர் எல்லாத்துலயும் சாஸ்கேன்னு இருந்த டைம் அது. அதுதான் எனக்கு இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அட்ராக்ட் ஆன கேரக்டர். இல்லை, ஆக்சுவலி அது கரெக்ட் தான். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே வந்து அடேங்கப்பா வெஜிடா டெம்ப்ளேட்ல இவ்வளோ ஒரு க்ளோஸ் கேரக்டரான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டேன். ஆனா இப்போ வந்து அதை ஒரு கேரக்டர் சங்குச்சு எல்லாம் தட்டி தூக்கிட்டு போயிடுச்சு, பாக்குகோ. ஓ, நீ அந்த கேட்டகரியில சொல்றியா? நான் நருட்டோக்குள்ளேயே யோசிச்சுட்டு தான், நருட்டோக்குள்ள எப்பவோ சாஸ்கேவெல்லாம் கடந்து போற மாதிரி கேரக்டர்லாம் இவன் அப்பவே பார்த்தானே அப்படின்னு யோசிச்சேன். வெஜிடா டெம்ப்ளேட்ல ஏன்னா நானும் வந்து ஒரு அந்த வெஜிடா டெம்ப்ளேட் வந்து ஒரு சூப்பரான டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்ல ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஆள் இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ சாஸ்கே கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமான. அப்புறம் நடுவில் வந்து இல்ல இது அது கிடையாது, இது வேற ஏதோ கன்றாவி. அதுக்கு இப்போதைக்கு க்ளோசஸ்டா பாக்குகோ. ஓகே, நம்ம வந்து வழக்கம் போல ஒரு டான்ஜென்ட் விட்டு போயிட்டோம். பாக்குகோன்றது நானும் முடிக்கிறேன் அப்படின்ற மேட்டர் மட்டும் நான் சொல்லிட்டு அப்படியே நம்ம திரும்ப பழைய ரூட்டுக்கு வந்துருவோமா? ரைட். எனக்கு வந்து அப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு கக்காஷி தான். எங்கடா கக்காச்சின்னு கேட்கிற ஒருத்தர் இருக்கிறான். எனக்கு அங்க ஹுக்கானாலும் அந்த ஜேர்னி டீம் 7 ஃபார்ம் ஆகிறப்போ அவங்க கக்காஷியை போர்ட்ரே பண்ண விதம் வந்து ஜாலியா இருந்தது. எனக்கு வந்து ஜாலியா இருந்ததுங்கிறத விட ஒரு 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 ஹுக், ஒரு கியூரியாசிட்டி. யார் சாமி நீயே? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, இவன் மட்டும் லேட்டா வந்துட்டு வர வழியில தண்ணி உடஞ்சு போச்சு, இவங்களுக்கு இதை பண்ண அதை பண்ண, ஹாஸ்டல்ல தண்ணி வரல. வழக்கமா இதெல்லாம் ஸ்டூடெண்ட் தானே சொல்லணும், என்ன வாத்தியார் நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ஐ லைக் யூ. எனக்கு கக்காஷி ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருந்தது. அடுத்த கேரக்டர் என்னைய கவனிக்க வச்சதுன்னா கான்ட்ராஸ்ட் அப்படியே கக்காஷிக்கு மைட் கை. ஏன்னா அப்படியே 2 கான்ட்ராஸ்டா இருந்தது இல்ல, கக்காஷியோட ஸ்டைலுக்கும் மைட் கையோட ஸ்டைலும் செம்ம கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். ஆப்வியஸ்லி அந்த கான்ட்ராஸ்ட் இருந்தது. மைட் கை வந்து வெயிட்டான கேரக்டர், அதெல்லாம் ஓகே. பட் அந்த ஏர்லி ஆன் சீசன் டைம்ல வந்து மைட் கை வந்து எனக்கு ரெஜிஸ்டரே ஆகல. நம்ம கண்ணு பக்கம் மொத்தமும் வந்து நம்ம ஜூனியர் பையன் பக்கம் எல்லாம் இருந்ததா? ஆக்சுவலா என்னோட ஃபுல் இதுவும் எதுன்னா அந்த டியூனிங் எக்ஸாம்ஸ் முன்னாடி வரைக்கும் என்னடா இவங்க 2 பேருக்கு ஸ்கிரீன் டைமே பெருசா வரமாட்டேங்குது, நடுவுல வந்த கொஞ்சமும் எனக்கு நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. டியூனிங் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆச்சு. டியூனிங் எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் உனக்கு மாறிச்சா இல்ல எப்படி? பர்சனல் ஃபேவரட் கேரக்டர் ஷிஃப்ட் ஆச்சான்னு கேக்குறியா?
இல்ல நான் சொன்னது வந்து ட்யூனிங் எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் ஓகே எனக்கு இந்த கேரக்டர் இல்லாம எக்ஸ்ட்ராவா சில கேரக்டர்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும். அண்ணே ராக்லின்னு அதாவது சிம்பிளான விஷயம், சாஸ்கேவை பார்த்துட்டு ராக்லி வந்து வாராசா சண்டை போடலான்னு ட்யூனிங் எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு ரவுண்டு கூப்பிடுவான். எனக்கு அப்பவே பையனை வந்து இந்த பையனை நோட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் இறங்கி அது போக சொல்லுவோம். எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் ராக்லி, அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல வந்த ஆள் வந்து ஷிகமாரு. அதான் நீ அந்த லிஸ்ட்ல சொன்ன உடனே ஆமா இல்ல மறந்துட்டேன் பத்தியா அப்படின்னு நினைச்சேன். சோ எனக்கு மேஜர் ஃபோக்கஸ் வந்து இந்த 4 கேரக்டர் ஆரம்பத்துல ஃபோக்கஸ் பண்ணுது த்ரூ அவுட் தி சீரீஸ். இது கூட லிஸ்ட்ல வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் ஆட் ஆச்சே தவிர இந்த 4 கேரக்டர் மேல இருக்கிற ஃபோக்கஸ் வந்து அப்படியே தான் இருந்தது. எனக்கு வந்து ஷிகமாருவை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவன் வந்து சர்வைவல்லாம் அந்த டீமை காப்பாத்தி கூட்டு போயிடுவான். எந்த சண்டைக்கும் போகாம எந்த வம்பு தும்புக்கும் இல்லாம அப்படி தூக்கி போயிடுவான். எனக்கு அங்கேயே வந்து ரைட்டு இவன் வேற லெவல். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொன்னா ட்யூனிங் எக்ஸாம்ஸ் வரைக்கும் நல்லா ஒவ்வொரு கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி நல்லா செட் பீசஸ் எல்லாம் ப்ராப்பர் சூப்பரா பண்ணியிருந்தான். ஃபைட் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிஷிமோட்டோ எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே டாப் நாச் தான். சரி நான் ஃபைட்டுக்கே போல. ஓகே இப்போ நம்ம கேரக்டர்ஸ் பேசிட்டோம். இப்போ ட்யூனிங் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் அப்படியே முன்னாடி போவோம் கொஞ்சம். அப்போதான் டீம் 7 ஃபார்ம் ஆயிருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் மிஷனா ஜாபுசா மிஷன் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சும்மா காமெடிக்கு ஏதோ பூனையை தூக்குறது அது ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த ஜாபுசா மிஷன் அப்போதான் வந்து ஓகே இது ஒரு ஜாலி ஃபன் சீரீஸ்ல இருந்து அப்படியே ஸ்விட்ச் ஆகுது அப்படிங்கிற டோன் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு அந்த ஜாபுசா மிஷன்ல வந்து என்ன சொல்றது, எனக்கு ஏன் அது வந்து ரொம்ப குரூஷியலான ஸ்டோரியில ஒரு மூமெண்ட் நான் ஃபீல் பண்றேன்னா அப்பதான் வந்து ஒவ்வொருத்தங்களோட ரிசால்வ் வெளியில வரும். ஆமா ஆமா ஆமா. ஐயோ ஜாபுசா டைம்லலாம் நான் சாஸ்கேக்கு வெறிகுண்ட ஃபேனா இருந்தேன்டா. இல்ல அதுக்கும் அந்த அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் உள்ள வச்சிருப்பான். Why did you say me? I did not. My body moved on its own. I remember. அதெல்லாம் அல்டிமேட் டைம் அப்படியே ஷாரிங் அண்ட் எவால்வ் ஆகுற. ஓகே. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்றது, அப்பதான் வந்து ஒவ்வொருத்தவங்களோட ரிசால்வ் என்ன அப்படின்னு தெரிய வரும். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்தது சூப்பரா இருந்தது. இல்லை அது வந்து அதோட அப்படியே விட்டுருந்தா கூட எனக்கு அவ்வளோ இம்பேக்ட் இருக்குமானா சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அந்த இம்பேக்ட் கொடுத்தது வந்து என்னன்னா சாவரப்போ ஜாபுசா இஸ் நாட் எ டீமன், வேற வழி இல்லை, அதனால நான் அவன் இப்படி பண்ணான். அந்த ரைட்டிங் வந்து இந்த ஹாக்கு கிட்ட அவன் இருக்கிறதுக்கும் இந்த மொத்த வில்லேஜஸும் எல்லாரும் இவனை நாங்க கொல்றோம்னு சொல்றப்போ காக்காசி காண்டாய் எடுத்து அடிப்பான் பாரு. அதெல்லாம் வந்து அதெல்லாம் சரியான டச், எனக்கு சரியான ரைட்டிங், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதெல்லாம். அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மூமெண்ட்லாம் ஹாக்கு லைக் ஹாக்கு என்னோட வெறும் டூல் தான் அப்படின்னா பேசிட்டு நருட்டோ வழக்கம் போல டாக்னோ ஜூட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஜாபுசா வந்து என்னையே அளவஸ்தியடா அப்படின்னு அவன் சொல்லும் போது நான் டிவியை பார்த்து என்னையே அளவஸ்தான் பாஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இல்ல அப்ப வர்றது டாக்னோ ஜூட்ஸ் கிடையாது, அதுக்கப்புறம் தான் டாக்னோ ஜூட்ஸுவா எவால்வ் ஆச்சு. அது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அது அப்படி ஆச்சுரா. ஃபர்ஸ்ட் டைமும் அது டாக்னோ ஜூட்ஸு தான்ன்றது என்னோட ஒப்பீனியன். அதாவது என்னன்னா டாக்னோ ஜூட்ஸுன்றது வந்து ஒரு குறையாவே நான் ஃபர்ஸ்ட் பார்க்கல. தட் இஸ் மை இன்டென்ஷன். அது எனக்கு எங்க கடுப்பாச்சுன்னா டாக்னோ ஜூட்ஸு பிளாட்னோ ஜூட்ஸுன்னு மாறப்ப கடுப்பாச்சு. இல்ல பெயின்லயே எனக்கு கடுப்பானேன். அவனுக்கு 4 செகண்ட் விண்டோ தான் இருக்கு, அந்த நேரத்துல உட்காந்து வசனம் பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அது சினிமேட்டிக் லிபர்ட்டியப்பா, சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் போயிட்டு போகுது. ஐ வில் ஃபர்கிவ். என்னென்னமோ கண்ட கருமந்தரெல்லாம் பண்றானுங்க தமாசுன்ற பேர்ல, அதுக்கெல்லாம் இது வந்து ஐ வில் ஃபர்கிவ். சரி ஓகே, அதையே ஃபர்கிவ்ன்ட்டேன்னா அப்போ ஓகே. அப்ப சாப்டர் 699 முடிஞ்சுச்சு. 699 முடிஞ்சு ஆப்வியஸ்லி. அதுக்கு நான் 700வது சாப்டர் ஒன்றும் கிடையாது. நான் எனக்கு எப்போ வரைக்கும் தெரியுமா, ஓகே கிரேட் நிஞ்சா வார் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் ஓகே,
கிரேட் நிஞ்சா வார்ல மாதராவோட போர்ஷன் மட்டும் ஓகே. போயிட்டோம்டா எங்கேயோ போல டான்ஜென்ட்க்கு போயிட்டோம். சரி வா 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 வா. திரும்ப அதே ட்ராக். ஸோ அது சூப்பரா இருந்தது. டியூனிங் எக்ஸாம்ஸ்ல அந்த ஃபாரஸ்டுக்குள்ள உன்னோட மெமரி என்ன? டியூனிங் எக்ஸாம்ஸ்ல ஃபாரஸ்ட் செக்ஷனுக்குள்ள எனக்கு பயங்கரமான மெமரிஸ்லாம் எதுவும் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து நம்ம சாஸ்கே வந்து ஒரோச்சிமார் கடிச்சு வச்சிருவான்றது ஞாபகம் இருந்துச்சு. அது டியூனிங் எக்ஸாம்ல தான் நடந்துச்சா? அது வந்து அந்த ஃபாரஸ்ட்ல தான். அது அந்த ஃபாரஸ்ட்ல தான் நடந்துச்சு. அது ஞாபகம் இருந்தது. அதுக்கப்புறம் அவ பேர் என்ன, ஆங்கோவா, அவ பார்த்துட்டு இது ஒரோச்சிமாருன்னு ஐடென்டிஃபை பண்ணது பேசிக்கலி அந்த செக்ஷன் ஞாபகம் இருந்துச்சு. அதை தாண்டி தனியா ஏதோ சவுண்ட் வில்லேஜ் நிஞ்சாஸ்லாம் இருந்தாங்களா? ஆமா, அப்பதான் வந்து ராக்லி அவுட் ஆஃப் த வே போய் சாக்குராக்காக நிற்பான். ஆமா, அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. ஆனா சாரி பஸ், ராக்லின்னு சொன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது வந்து சாஸ்கே கூட வம்பிழுத்தது, காரா கூட கண்ணு மாதிரி நின்னது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தான். சாக்குரா கிட்ட நின்னதெல்லாம் நான் சட்டம் பண்ண முடியாது. நீ யார சாக்குரா ஃபேன்? ஐ ஆம் சாக்குரா ஃபேன்ரா. ஆனா அது ஷிப்புடனுக்கு மேல. அதுக்கு முன்னாடி இருந்து சாக்குரா எச்சேட கெட்டு போட்டு எனக்கு என்ன. எனக்கு வந்து மோர் ஆர் லெஸ் இதே தான் மேஜரா இருந்தது. அது கூட எக்ஸ்ட்ராவா ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ஷிகமாரு ஒண்ணு செய்வான். அந்த பக்கம் காரா ஒருத்தனை போய் சாண்ட் காஃபின்ல வைக்கிறப்போ எல்லாரும் அமைதியா படுங்க, அவனுக்கும் மூச்சிருக்கூடாது. அவன் டீம்ல எல்லாரும் அப்படியே படுத்திருப்பாங்க, காரா அப்படியே திரும்பி பார்த்துட்டு போயிடுவான். அப்பறதே அண்ணன் எந்த எஃபர்ட்டும் பண்ண மாட்டார், ஒன்லி பிளானிங்லயே எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. பட் எனக்கு டியூனிங் ஃபாரஸ்ட்ல இருந்ததை விட அந்த ரிட்டன் எக்ஸாம்லாம் நடக்கும் பத்தியா, அதுலதான் நிறைய எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு நல்ல பேலன்ஸா இருந்தது. அதாவது டென்ஷனே இல்லாத ஒரு நார்மலான விஷயத்தை அவ்வளவு சஸ்பென்ஸ்ஃபுல்லா என்கேஜிங்கா எடுத்துட்டு போக முடியும்ன்றது வந்து நல்லா காமிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு பர்சனலி. இல்ல, எனக்கு வந்து அந்த ஃபைனலா எனக்கு இருந்தது ஹைலைட் என்னன்னா, கடைசியில வந்து நருட்டோட இது நல்லா இருந்தது எனக்கு. அந்த சீக்வன்ஸ் ஆக்சுவலி லிட்டரலா லைக் அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே இதெல்லாம் பாத்தீங்களா, இப்ப நருட்டோ யாருன்னு நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் வச்சு வெயிட்டா முடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன வேணா பண்ணு, அவ்வளவுதான் அப்படின்றது. அது வந்து பஞ்சு சீன் உண்மையிலேயே. அதெல்லாம் லைக் ரீக்ரியேட் பண்றதுன்றலாம் நடக்கிற விஷயம் கிடையாது. வெறும் எக்ஸாம் எழுதுறாங்கடா ஸ்கூல் பசங்க, அதுல என்னடா ஹைப் நம்ம ஆள் பண்ணாரு. அந்த இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது வந்து அப்படி அவங்க எல்லாம் காட்டிட்டு இருக்கிறப்போ நான் என்ன நினைச்சேன், ஒருவேளை சாக்குரா வந்து சரி இவன் எந்திரிக்க மாட்டான், நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவ எந்திரிச்சிருவாளன்னு நான் நினைச்சேன் நானு. ஓ, நீ அப்படியெல்லாம் நினைச்சிருக்க? அவ்வளவு பெரிய தியாகி எல்லாம் சாக்குரான்னு வேற நீ நினைச்சிருக்க? இதெல்லாம் நடக்கிற காரியமா? எனக்கு இன்னொன்னுலாம் ஞாபகம் இருந்துச்சு. யார் யார் எப்படி எப்படி பிட் அடிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இது மாதிரி காமிச்சிருப்பான். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவன் பேர் என்ன, ஷினோவா அவன் பேர் என்ன மறந்து போச்சு. அவன் வந்து பக் யூஸ் பண்ணுது, சாஸ்கே ஷரிங்கன் யூஸ் பண்ணுது. அப்புறம் காங்குரா வந்து பப்பட்டே வெளியில அனுப்பிச்சு விட்டுருவான் டீச்சர்ன்னு சொல்லிட்டு. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கறதெல்லாம் நல்லா ஜாலியான டைம் அது. அதுக்கு அடுத்தது வேற என்ன எனக்கு தெரிஞ்சு நம்ம மங்கி பேர் மறந்து போச்சே, சாருடோபி. ஆசுமா சாருட்டோ. எனக்கு ஆசுமா இல்ல, மறந்துட்டாவே. அதுக்கு முன்னாடி டியூனிங் எக்ஸாமே நடக்கணுமோ? ஆமா ஆமா. எனக்கு வந்து ஷிகமாருவோட ஃபர்ஸ்ட் ஃபைட் சூப்பரா இருந்துச்சு. நான் அதெல்லாம் வந்து இந்த மெயின் ஆக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு ஃபைட் நான் மறக்கணும்னு கண்டிப்பா ஆசைப்படுறேன், ஆனா நான் மறக்க முடிய மாட்டேங்குது. சாக்குராவும் ஈனோவும் சண்டை போட்டுப்பாங்க. ஐயோ முடியுமா எபிசோட? ஏமா 3 எபிசோடு இதுல பார்த்ததுக்கு வந்து ரன்னிங் கமெண்ட்ரி வேற. அவன் வந்து கேட்பாங்க, ஏன் இவங்க 2 பேரும் அப்படியே பார்த்து வெறிக்கி பாத்துக்கிட்டு இருக்காங்க, வாட் இஸ் கோயிங் ஆனோன்னு அதுக்கு வந்து ரன்னிங் கமெண்ட்ரி. அவங்களோட டீச்சர்லாம் எப்படி நருட்டோ சாஸ்கே உனக்கும் அவளுக்கும் இருக்கிறது எப்படி ரைவல்ரியோ அதே மாதிரி இவளுக்கு இருக்காதீங்கடா. அந்த மொத்த ஆர்க்லயே இருக்கிறதுலயே லைக் மொத்த ஆர்க் கடைசி ரிட்ரீவல் ஆர்க் வரைக்குமே மொத்தமா சேர்த்து இருக்கிறதுலயே அருமையான எபிசோடுன்னு அதான்டா. டென்ஷன் ஆயிடுச்சு நான் பார்த்துட்டு. நான் ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தேன், இந்த எத்தனை நிமிஷம் பாக்கி இல்ல, வேண்டாம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவு தூரம் போயிட்டியா? நான் கொஞ்சம் கண்ணு கசக்காம பார்த்தேன், வேற வழி இல்லைன்னு. பட் இதுல என்ன சமாச்சாரம்,
சாக்குரா ஃபேன். அப்ப நான் சாக்குரா ஃபேன் இல்லடா. நருட்டோ ஷிப்புடனுக்கு முன்னாடி அவனாவது சாக்குரா ஃபேன்னா அவனா எதுக்கு இருக்கிறான்னு எனக்கு தெரியல. எனிவே அந்த செக்மெண்ட்ல வந்து எனக்கு அதுல கூட ஞாபகம் இருக்குது. அதுல வந்து சாக்குராக்கு ஒரு பவர் இருக்கும். அவ அந்த என்ன இந்த ஜுட்ஸுவோ என்ன ஒண்ணு உள்ள போய் பார்த்தா அதுக்குள்ள இன்னொரு சாக்குரா இருப்பா. அதெல்லாம் கடைசி வரைக்கும் கதையிலேயே யூஸ் பண்ணல. எதுக்கு சாக்குராவே யூஸ் பண்ணல. கரெக்ட் தான். சாக்குராவே யூஸ் பண்ணல. உள்ள இன்னொரு பர்சனாலிட்டி இருந்தா என்ன இல்லன்னா என்ன. கரெக்ட் தான். கண்டினியூ. எனக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஷிகமாரு ஃபைட்டு இந்த சவுண்ட் நிஞ்சாவோட இருக்கும். அருமையான ஃபைட்டரா. அதாவது ஒரு என்வாயர்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும். எனக்கு இருக்கிறது ஷேடோ மட்டும்தான். கமான் ஐடியல். அதே கரெக்டா போட்டு அம்மா வேற லெவல்ல ஃபைட். அதெல்லாம் அப்படியே அந்த என்வாயர்மெண்ட்ல ஓகே இங்க நான் பின்னாடி விழுந்தேன்னா நமக்கு எதுவும் ஆகாது, அவன் மண்டை முட்டி சாவும். அதெல்லாம் வந்து அதான் ஃபைட் சீக்வென்ஸும் ஸ்ட்ராட்டஜி சீக்வென்ஸ்லயும் வந்து கிஷிமோட்டோ ஷிகமாருவை எப்படி யூஸ் பண்ணணும்னா கரெக்டா பண்ணிருப்பான். ஒரு முக்கியமான ஃபைட் எல்லாம் இருக்குது. அது நம்ம ஏற்கனவே சொன்ன ஃபைட் தான். அதுக்கு முன்னாடி நான் என் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்ன ஒரு விஷயம், நிறைய பேருக்கு இது பெருசா ரெஜிஸ்டர் ஆகல. எனக்கு அது வந்து நெஜி வெர்சஸ் ஹினாட்டா ஃபைட். ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த எண்டிங் சீன் அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை எனக்கு அது ஞாபகம் இருக்கு. பட் அந்த ஃபைட் வந்து ஆஸ் ஹினாட்டா ஃபேன் என்னமா பண்ணிருக்கீங்க, ஒண்ணுமே பண்ணலையேம்மா, நருட்டோக்குன்னு ஃபைட்லயே கத்திட்டு இருக்க, வேற ஏதாவது பண்ணுமா. இல்ல எனக்கு இது பண்ண தெரியாதுங்க. நான் வந்து நருட்டோ அப்படின்னு சொல்லி இங்க விழுந்து செத்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் பர்ஃபார்ம் பண்ணா. அதை நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த ஃபைட்டோட லாஸ்ட் ஃப்ரேம், அதாவது பினிஷிங் ப்ளோன்னு நெஜி ஒண்ணு கொடுக்க வருவான். ஒரு பக்கம் ஒரு எஃபெக்ட் வரும். அவன் கையை பிடிச்சிட்டு 3 சென்சே 3 பேர் சுத்தி நிப்பாங்க பாரு. தரமான ஃப்ரேமிங். அத நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். இத்தனைக்கும் போய் நெஜிக்கா இவ்வளவு இல்ல அந்த பில்டப் பண்றதுனாலதான் நெஜி பெரிய ஆளானா. அது தாண்டா என்னால ஏத்துக்க முடியல. எங்கடா நெஜி பெரிய ஆளு நீங்க தாண்டா சொல்றீங்க. அவனை தவிர சுத்தி இருக்கிற எல்லாரும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாங்கடா. இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்து இப்போ ஒரு சில கேரக்டர்ஸை வந்து சரியா டெவலப் பண்ண மாட்டான் கிஷிமோட்டோ அந்த சீரீஸ்ல. அதுல நெஜிக்கு வந்து லாட் ஆஃப் மிஸ்ட் பொட்டன்ஷியல் எவ்வளவு தூரம் இருக்கோ அதே மாதிரி இருக்கிறதுல அட்டென்ஷன் கொடுக்கப்பட்டதும் நெஜிக்கு தான். எனக்கு அதனாலதான் தாங்க முடியல. நெஜிங்கிற கேரக்டர் ஒழுங்கமா டெவலப் ஆகல. அதோட டெத்துமே வந்து பார்த்தோன்னா எப்படி இருந்துச்சுன்னா, சார் நீங்க இருந்தீங்கன்னா நருட்டோவும் ஹினாட்டாவும் சேர்றது கொஞ்சம் கஷ்டம் சார், அதனால நீங்க செத்துருங்க சார். ஓகேங்க நான் செத்துறேங்க. எப்படி சாவிங்க? ஏதோ அவன் வந்து சும்மா ஒரு மரத்தை தூக்கி வீசுவான் சார், நீங்க நடுவில் போய் ஹினாட்டா நான் காப்பாத்துறேன்னு காப்பாத்தி செத்து போயிருங்க சார். ஆமா, ஏன்னா அது அப்படி ரொட்டேஷன் ஹெவி ரொட்டேஷன் அது AKB48 சாரி ஃபார்ம் ரொட்டேஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு மறந்து போச்சு இல்ல. ஏண்டா எனக்கெல்லாம் அந்த சாப்டரை படிச்சுட்டு இவனுக்கு பியாக்குகான் இருக்கு, அவளுக்கு பியாக்குகான் இருக்கு, 2 பேருக்கும் கண்ணு தெரியாத என்ன? அதான் சொல்றல, அது கிரேட் நிஞ்சா வார் ஆர்க்குன்றத மறந்துடணும். நீ 699 வரைக்கும் போகவே தேவையில்லை. கிரேட் நிஞ்சா வார் ஆர்க் ஸ்டார்டிங்கோட முடிச்சிடணும். அதனால நெஜி வந்து மிஸ்ட் பொட்டன்ஷியல். நான் அதான் சொல்றேன், எனக்கு இப்போ வரைக்குமே அந்த ஃபைட் எனக்கு மெயினா ரிமெம்பர் பண்றதுக்கு நெஜியும் காரணம் கிடையாது, ஹினாட்டாவும் காரணம் கிடையாது, அந்த ஃபைட்டும் காரணம் கிடையாது. அந்த லாஸ்ட் ஃப்ரேமிங் மட்டும்தான் முக்கியமான ஃபைட். அட்லீஸ்ட் பேருக்காச்சும் வாயை திறந்து சொல்லிடுவோம்டா, காரா வெர்சஸ் லீ. அந்த ஃபைட் அம்மா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அனிமே மொமெண்ட்ஸ். ஃபைட் மொமெண்ட்ஸ் கூட கிடையாது, அனிமே மொமெண்ட்ஸ். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அனிமே மொமெண்ட்ஸ். நான்லாம் வந்து இல்ல நெட்ல நீ நிறைய நருட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா ஒரு கோட் நான் பார்த்தேன். ராக் லீ வாஸ் த ஒன்லி நிஞ்சா இன் த லேண்ட் ஆஃப் விசர்ட்ஸ். உண்மை தானே இல்லம்பீங்களா? மனுஷன் தீயா வேலை செஞ்சிருக்க அப்படிங்கறது அதெல்லாம் பின்னாடி காட்டும் போது வெயிட்டா இருந்தது. என்னன்னா அந்த ஃபைட் சூப்பரா ஒர்க் ஆச்சு. எனக்கு அந்த ஃபைட் ஒர்க் ஆறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ராக்லிங்கிற கேரக்டர் மேல அந்த டக்குன்னு சின்னதா அந்த பிளாஷ்பேக் வந்து போகும் தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. அது டைமிங், பிளேஸ்மெண்ட், எக்ஸிகியூஷன் பக்கா.
அந்த 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 ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் கண்டென்ட் நல்லா இருக்கு. நான் இதையே தனியா ஒரு எபிசோட சாப்டரா போட்டிருந்தா கூட அது ஒர்க் ஆயிருக்காது அந்த ஃபைட்டுக்கு. ஆமா, அப்போ வந்து அது பிளைண்ட் அப்படியே நார்மலா சரிப்பா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி எடுத்துருந்துருக்கும். அது அவ்வளவு மோசமா போயிருந்திருக்காது. பட் ஸ்டில் ஓகே இது ஒரு எபிசோட் அப்படின்ற மாதிரி போயிருந்திருக்கும். பட் அந்த பிளேஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, வேற லெவல் ரைட்டிங். அதே மாதிரி அனிமேஷனுமே அது ஸ்டுடியோ பெராட் கேட்கணுமா, அவன் தீயா வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் நல்லா வச்சு செஞ்சுட்டான். அதுல காராவை அடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனும் சுத்தி சுத்தி மின்னல் வேகத்துல எல்லாம் பண்ணிட்டே இருப்பான். அவன் என்னதான் மின்னல் வேகத்துல போனாலுமே வந்து ஒரு மாதிரி டெமாரியும் கான்குரோவும் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சிட்டே அதெல்லாம் காடெல்லாம் பிரேக் பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லொட்டுன்னு ஒண்ணு விடுமாறு மண்டையில. அந்த இம்பாக்ட் வந்து எனக்கு இப்போ வரைக்குமே அப்படியே கண்ணீர்னு அடிக்குது. அது வரைக்குமே வந்து பார்த்தேன்னா ரஃப்லி அது 100+ எபிசோட்ஸ்ல தான் இருந்திருக்கும். அப்பவே சம்வேர் 100 ஆர் வித்தின் 100 அந்த மாதிரி ரேஞ்சில தான் இருக்கும். எனக்கு தெரியும் 30th எபிசோட்ல எல்லாம் இருக்குமா என்ன தெரியல. ஓகே, இத வேணா ரீசெக் பண்ணிக்கலாம். வந்து சூனின் டைம் தான் இருக்கும் நினைக்கிறேன். பட் ஒரு 50 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இரு செக் பண்ணிடுவோம். ஏன்னா 100லாம் போயிடுச்சுன்னா நடுவுல நருட்டோ டைம்ல இருந்து ஃபில்லர் நிறைய இருந்ததா என்ன? அதெல்லாம் இருக்கும்டா, அப்பப்போ வரும். எபிசோட் நம்பர் சீசன் 1 எபிசோட் 48 50 கிட்ட வந்திருக்குது. என்னது இது மானிடா? ஆப்பிள் டிவியில் நருட்டோ உள்ளது. ஆப்பிள் டிவியில நருட்டோ வச்சுக்கு நம்ம என்ன பண்றது? நருட்டோ என்ன பண்ணுது? அதுதான் நான் கேட்கிறேன். காரா வெர்சஸ் ராக்லி தி பவர் ஆஃப் யூத் எக்ஸ்ப்ளோட்ஸ் ஆப்பிள் டிவி. ஓகே அவங்களே வச்சுக்க சொல்லு. கூகுள் நீ எதுக்கு ஆப்பிளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் சும்மா இரு. ஓகே, அந்த ஃபைட் எப்படினாலும் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. பெருசா டிஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம கடமை பண்ணிட்டோம். அது எல்லாத்த விட எனக்கு அந்த ஃபினிஷிங் ஹைலைட் என்ன தெரியுமா? சாண்ட் காஃபின் போவான், கை வந்து தடுத்து விடுவான், டிஸ்குவாலிஃபைட், காரா இஸ் தி வின்னர் ஆகும். அடுத்த ஷாட் அப்படியே கைக்கு பின்னாடி காட்டுவான், அன்கான்சியஸா நிப்போம். ஆத்தி என்ன ஷாட்டு! அநியாயத்துக்கு வெறித்தனமான ஷாட். பட் ஆனா அப்ப எனக்கு வந்து ராக்லி மட்டும் தான் பயங்கர வெயிட்டா அப்படி தெரிஞ்சது. பட் ஆனா அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் காரா வந்து ராக்லியை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவான். எனக்கு அந்த டைம்ல அது ஒன்னும் பெருசா கனெக்டே ஆகல. நான் ராக்லியை பார்த்தே மெய் மறந்துகிட்டே இருந்தேன். இப்ப யோசிச்சு பார்த்தா கையோட ஃபீலிங்ஸுமே கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி உடைச்சதோட விளைவுகள்லாம் நமக்கும் தெரியும். அத வந்து ஒரு மாஸ்டரா இருந்து அவன் பார்க்கும்போது அந்த ஃபீலிங்கும் இப்போ அண்டர்ஸ்டாண்ட். அப்ப புரியல, இப்ப புரியுது. அது வந்து அந்த ஒரு 2-3 எபிசோட் வேற லெவல் எபிசோட். அதெல்லாம் அதுல ஸ்பெஷல் மென்ஷன் வந்து மாங்கா ஆர்ட்டுக்கு என்னமோ வரைஞ்சிருப்போம். அதுவும் இந்த பிரைமரி லோட்டஸ் எல்லாம் வச்சு நவுத்திருப்போம். எவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேட்டை ஓபன் பண்றதுக்கு அதெல்லாம் நல்லா வெயிட் அப் பண்ணிட்டு. ஆனா ஒண்ணு வழக்கமா மாங்கா நான் பண்றது எப்படி படிப்பேன்னா, ஒரு சீரீஸ் ஆன்கோயிங் போயிட்டு இருக்கும். ஆன்கோயிங் வந்து எங்கேயாவது பெப்பரப்பேன் நிற்கும். அடுத்த சீசன் வரதுக்கு இன்னும் வெயிட் பண்ணணும்னு இருக்கும். இல்லைன்னா டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. எங்க இருந்து டிஸ்கண்டினியூ ஆச்சோ அங்க இருந்து தான் நான் வந்து மாங்கா யூஸ்ஃபுல்லா ஆரம்பிப்பேன். நருட்டோக்கு மட்டும் நோ உங்களுக்கு ப்ராப்பரான மரியாதை செய்ய வேண்டும், ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்கிராட்ச் அப்படின்னு சொல்லி 10ல இருந்து ஆரம்பிச்சேன். அதனாலதான் இந்த மாதிரி அந்த ஆர்ட் ஒர்க்கையும் ரசிக்க முடிஞ்சது. அதாவது வீக்லி ஒன்ஸ் ஒரு சாப்டர் ரிலீஸ் பண்ணோம். அந்த குவாலிட்டி ஆஃப் ஆர்ட் ஒர்க் எங்க? மந்த்லி ஒன்ஸ் ஒருத்தன் ஒரு சாப்டர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். யார சொல்ற நீ? பல பேர் மந்த்லி ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரைக்கும். அவர் வந்து வேற யாரும் இல்ல, இக்கிமோட்டோ தான். இக்கிமோட்டோ யார் அவரு? அவர் வந்து ரொம்ப வருஷமா ஒரு சீரிஸ் ரிலீஸ் பண்ணாம இருக்கிறாரா? இல்ல அவர் வந்து நீ இப்ப சொன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருவ பாரு. ஒரு உச்சியா இருப்பாப்ல, அந்த உச்சியா கண்ணாடி போட்டிருப்பாப்ல. உச்சிஹா இருப்பாப்ல, உச்சிஹா கண்ணாடி போட்டிருப்பாப்லையா? கண்ணாடி போட்ட ஒரு உச்சியா உனக்கு தெரியுமா? கண்ணாடி போட்ட உச்சிஹா ஹீஷோ தெரியலையே. ஓ ஏ அச்சோ நான் பாறேன் அப்படி ஒண்ணு ஆவல. நான் பாட்டுக்கு வேற பக்கம் போய்கிட்டு இருக்கேன். நான் கண்ணாடி போட்ட உச்சிகா ஏதோ முன்னோர்கள் வாழ நினைச்சிட்டு இருக்கேன். பின்னாடி வந்த கருமாந்திரம்னு தெரியாம அடப்போமா நீ.
அவர் என்ன பண்றாரு நான் பாக்குறது கூட இல்ல. அவர் ஆர்ட் சூப்பரா கூட பண்ணி இருந்திருக்கலாம். பட் ஐ டு நாட் நோ பிகாஸ் ஐ டு நாட் கேர். சூப்பரா பண்ணல. நடுவுல ரெண்டு மூணு ஸ்டில்ல எடுத்து பார்த்தேன். தம்பி பெர்ஸ்பெக்டிவ், அனாட்டமி, என்வாயர்மெண்ட் டிராயிங் அதெல்லாம் எதுக்குங்க? சாரடாக்கு பினி பிக்கினி போட்டுருக்கோம் வாங்க அப்படின்னு ஏதாவது கூப்பிட்டானா வேலை வெட்டி இல்லாம? ஏன்னா இவன்லாம் பார்த்தா அப்படித்தான் இருந்த மாதிரி இருந்தது. அப்படித்தான் பண்ணானா? சரி ஓகே, அற்புதம். எனக்கு வந்து அப்படி பண்றது முடிவாகி போச்சு. எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு, எத்தனை பேர் நீ சூஸ் பண்ணலாம்? சம்பந்தம் இல்லாம எதுக்கு? சரி விடு, பேசி பிரயோஜனம் இல்ல, நம்மளே காண்டாக்ட் இருக்கான். ரைட், ஆர்ட் ஸ்டைல்னு சொல்லிட்டாங்க, மறுபடியும் போயிட்டோம், மறுபடியும் வருவோம். சரி திரும்பி வா, ரிட்டர்ன். அடுத்தது ஆப்வியஸ்லி ஷிகமாருவோட உனக்கு நருட்டோ வெர்சஸ் நெஜி வரும். அது ஒரு சூப்பர் ஃபைட்டு, நல்ல டீசென்ட்டான ஃபைட். அதாவது எதுவுமே குறை சொல்ற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகல அதுல. அதுக்கப்புறம் அந்த ஃபைட் வந்து நான் அந்த ஃபைட்டை என்ஜாய் பண்ணதை விட அங்கதான் ஷிகமாருங்கிற கேரக்டரே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும். ஒரு மரத்து பின்னாடி உட்காந்துக்கிட்டு மேல பார்த்து மேகமே ஓ மேகமே இமாலய அந்த பார்த்துட்டு என் இனமடா நீ. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு ரெண்டு விஷயம் ரெஜிஸ்டர் ஆச்சு. ஒன்னு ஷிகமாருன்னா யாரு, இன்னொன்னு ஷிகமாருக்கும் சோஜிக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு. அங்க சோஜி என்ன பண்ணிட்டு இருந்தான் எனக்கு மறந்து போச்சு. எனக்கு ஷிகமாரு சம்பவங்கள், ஷேடோ குளோன் யூஸ் பண்ணச்சு, அந்த ஷேடோ ஜுட்சு யூஸ் பண்ணது, அப்புறம் நான் தோத்துட்டேங்கன்னு கையை தூக்குனது, இதெல்லாம் தான் ஞாபகம் இருக்கு. சோஜி என்ன பண்ணிட்டு இருந்தான்? அதை தோத்துட்டேன் கை தூக்குறதுக்கு முன்னாடி ஈனோ வந்து ஷோஜி பக்கத்துல உட்காந்துட்டு பாடுறா எப்படி சூப்பரா பண்ணிட்டு இருக்கான், ஜெயிச்சிருவான்டா, அவன் கிவ் அப் பண்ணுவான், இத்தனை வருஷம் கூட இருக்க எனக்கு தெரியாதா. இது ஒரு சிம்பிளான ஒரு காமெடி ட்ராக்ல இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி இருந்தாலும் அந்த ரெஸ்கியூ ஆர்க்ல வந்து அதை செமையா இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. சோஜி வந்து நான் பாத்துக்கிறேன் நீ போன்னு சொன்னோன்னா ஷிகமாரு அவன் ஒருத்தனுக்கு தான் வந்து நம்பி விட்டுட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு டேய் போயிடாதடா. அது அது வந்து என்ன சொல்றது, நெஜி வந்து நான் விட்டுட்டு போனா சரி ஓகே பை நீ பாத்துக்க, இல்ல போடாங்கிறத விட இவன் ஸ்ட்ராட்டஜிக்கா கால்குலேட் பண்ணிருப்பான் நெஜி ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு, சோஜியும் ஜெயிச்சிருவான்னு தெரியும், அதனாலதான் விட்டு போனான். ஆனா அந்த ஒரு தன்னோட நண்பன் ஒரு நிமிஷம் சறுக்கும்ல, அந்த அதையும் பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த சாஸ்கே ரிட்ரீவல் ஆர்க் இருக்குல்ல, அதுல ஹையஸ்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் யாருக்கு நடந்ததுன்னா ஷிகமாருக்கு தான் நடந்தது என்னை கேட்டா. ஆமா, அந்த மிஷனை லீட் பண்ணது ஷிகமாரு. ஆமா, போய் சக்சஸ்ஃபுல்லா பிளான் பண்ணி முடிச்சு திரும்ப கூட்டிட்டு வருவான். இல்ல கூட்டிட்டு வர மாட்டான்ல. ஆமா, நான் அதான் கேக்குறேன். இப்ப சாஸ்கே ரிட்ரீவல் ஆர்க்குங்கிறது வந்து பேசிக்கலி அந்த அவன் பேர் என்ன, கிமிமாரு, அவன்லாம் வர டைம் இல்ல. ஆமா ஓகே, அதான் அந்த டைம் வந்து அந்த டைம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பயங்கரமான ஆர்க்கு நம்ம ஆளுக்கு தான் நினைச்சேன். இல்ல எனக்கு என்ன சொல்றது, அவனோட ஷிகமாருக்கு தான். ஏன்னா ஒரு நாயகன் உதயமாகிறான்னா அப்படிதான் கரெக்டா. ஷிகமாரு வந்து அவனுக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் கேப்பபிலிட்டிக்கு, இருந்த டைம் ப்ரெஷருக்கு, இருந்த ஆட்களை வச்சு இருக்கிற அப்போனன்ட்ஸ்க்கு கிளீனா ஒவ்வொன்னா எப்படியோ பில்டு பண்ணி கடைசியில ஷிகாகோ கடைசியில சொல்லுவான் ஹாஸ்பிட்டல்ல, இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கோ, இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன, நீ வந்து போனவன் எவனும் செத்துட்டு வரல, அடுத்த தடவை நீ லீட் பண்றப்போ போறவன் அப்படியே திரும்ப வரணும். அவன் அழுவான், அழுதுட்டு அவன் ஒரு ப்ராமிஸ் பண்ணுவான், இன்னொரு தடவை நான் ஒரு மிஷன் எடுத்தேன்னா ஃபுல்லா தெரிஞ்சுட்டு தான் இறங்குவேன், போறவன் கண்டிப்பா திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சருட்டோபிய வந்து ஆசுமா சருட்டோபிய வந்து அவன் செத்ததுக்கு ரிவெஞ்ச் எடுப்பான். அவன் ஸ்குவாடை வச்சே உள்ள போயிருப்பான். ககாஷி வந்ததுக்கு அப்புறம் விட்டு பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாங்க. பயங்கரமான கேரக்டர் குரோத்தை ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல, அதுவும் ஷிகமாரு மாதிரி ஒரு கேரக்டருக்கு சூப்பரா கொடுத்திருப்பாங்க. சொல்ல போனா ஒரு விதத்துல லைக் அந்த மெயின் 10 மெயின் 12 9 தான் நினைக்கிறேன். மெயின் 9ல டீம் 7 விட்டுரு, டீம் 7 தூக்கிட்டீங்கன்னா இருக்கிறதுலயே அதிகமா கிஷிமோட்டோ கேர் கொடுத்ததும் சரி,
அதுக்கு உண்டான அளவுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்டும் கொடுத்ததும் சரி, அது ஷிகமாருவா தான் இருக்கும். வெறும் கேர் மட்டும் கொடுத்தாங்கன்னா அது நெஜிக்குன்னு கொடுத்துடலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஹிஸ்டரி இல்ல இனோஷிகாச்சோ. இனோஷிகாச்சோ ஆமா ஆமா. எங்க அப்பாங்க அங்க உங்க அப்பாவோட அப்பாவோட அப்பா அது ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு. அது பேர் தான் சாஸ்கே ரெஸ்கியூவா இருக்கு. ஆனா கேரக்டர் டெவலப்மெண்ட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஷிகமாரு கேரக்டர் டெவலப்மெண்டா இருக்குது. சாஸ்கே ரிட்ரீவல் ஆர்க்குள்ள அதுக்குள்ள போயிட்டோமா? இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, சாஸ்கே ரிட்ரீவல் ஆர்க்குக்கு நடுவுல ஒரு பெரிய ஒரு சங்க் காணும்ல. அந்த பெரிய சங்க் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாருடோபி வெர்சஸ் ஒரோச்சிமாரு. எங்கேயோ டேலி இடிக்குதுடா. அவனுங்க வில்லேஜ் அடிச்சிட்டு இருப்பானுங்க. சாருடோபி வெர்சஸ் ஒரோச்சிமாருங்கிறது அந்த சூனின் எக்ஸாமோட கிளைமேக்ஸ் இருக்கு. கிளைமேக்ஸ்ல அப்பதான் இன்வேஷன் நடக்கும். ஒரு பக்கம் ஒரோச்சிமாரு சாருடோபி, இன்னொரு பக்கம் அந்த வென்யூல இருக்கிற எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க. தகாஷியும் கை மட்டும் எந்திரிப்பாங்க. ஷிகமாரு நான் தூங்கிட்டு இருப்பான். சாக்குரா வந்து காப்பாத்துவா. சரி சாஸ்கே இவங்க சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாஸ்கேவை தூக்குறாங்க, நீ போய் சாஸ்கேவை பாரு புடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. எல்லாம் அப்படியே பேரலா நடக்கும். அதான் எனக்கு என்னன்னா அந்த செக்மெண்ட் வரைக்கும் நோ கன்ஃபியூஷன். அதெல்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் ஹிண்ட்லயாச்சும் சொல்லிட்டோம். அதே மாதிரி ரிட்ரீவல் ஆர்க்லயும் கன்ஃபியூஷன் இல்ல. ஓவரால் அந்த ஜிஸ்ட் ஃப்ளோ என்ன இது எல்லாம் ஓகே டன். நடுவுல ஒரு பெரிய சங்க் நம்ம விட்டுட்டோமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அது என் மைண்ட் மெமரி வந்து ஆடுற மாதிரி தான் இல்லையான்னு சொல்லி. இந்த டைம்ல நம்ம சுனாடேவை மீட் பண்ணணும்ல. சுனாடே அப்போ வரல. சுனாடேவை மீட் பண்ணல. ஆனா சாஸ்கே ரிட்ரீவல் ஆர்க் இருந்ததா? ஆமா, அதுக்கப்புறம் தான் சுனாடே வந்துச்சு. சாருடோபி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஹொகாகே வேணும். ஹொகாகே வேணும்னு சொல்லிட்டு தான் சுனாடே கிட்ட போவாங்க. அப்படின்னா அப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, அப்பதான் ஃபர்ஸ்ட் சாண்ட் வில்லேஜ் க்ரூ வந்து எனிமீஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்க எப்ப இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து சொல்லுவான், ஒரோச்சிமாரு தான் எங்களை இதை பண்ண சொன்னா, அதனாலதான் நாங்க பண்ணோம். எங்க காசிக்காக வந்து இல்ல காசிக்காக வில்லேஜ்க்கு த்ரெட்டுன்னு சொல்லி எங்களை இதை பண்ண சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மண்டையிலும் அடிப்பேன்னு சொன்னது. சரி ஓகே, நான் இவங்களை அவ்வளவுதான் மாத்த சொல்லிடுறேன். காரா வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு, அதனால நான் ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். அப்படிதான் நடந்துச்சா? அப்ப நான் இன்னொரு தடவை சாஸ்கே ஓடுறதையும் இதையும் நான் ஏதோ கன்ஃபியூஸ் பண்றேன் பயங்கரமா. காரா, காங்குரோ, டெமாரி அவங்க எல்லாம் வந்து ராட்லி இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டேர்ம்ஸ்ல பேசின மாதிரி இருந்துச்சு. அதாவது என்னன்னா, நாங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டோம், நீங்க நினைப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ண மாதிரி இருந்துச்சா? இல்ல இந்த இதுக்கும் அதுக்கும் பயங்கரமான இது பாத்துருவோம். ஏன்னா சாஸ்கேக்கு வேற வேலை இல்ல, சும்மா சும்மா அவன் திருடிட்டா இவன் திருடிட்டான்னு உட்காந்துருப்பானா, கன்ஃபியூஸ் ஆகுது. நீ சொல்ற ஃபர்ஸ்ட் சாஸ்கே ரிட்ரீவல் ஆர்க் வந்து காராவுக்கும் நருட்டோக்கும் ஃபைட் நடந்து, காரா வந்து அந்த ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் இப்படி டெய்ல்டு பீஸ்ட் தானா அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்துட்டு அது அங்கேயே முடிஞ்சு போயிரும்ன்ற மாதிரி எனக்கு ஃபீலிங். நீ அந்த சாஸ்கே ரிட்ரீவல் ஆர்க்குக்கும் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு நம்ம போவான், நம்ம சாஸ்கே கடத்திட்டு போவானுங்க ஒரு டப்பாக்குள்ள தூக்கி போட்டு. அதுதான் வந்து சுனின் எக்ஸாம் அப்ப நடக்கும். என்ன கொடுமை இருறா. இல்ல அவனேதான் போவான். அதான் சொல்றேன், கிமிமாரு இருக்கிற டைம்ல காராவும் இருடா நம்ம மெமரி செக் பண்ணிடலாம்டா. சுனாடே ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் எபிசோட் 83ல வர்றா. கிமிமாரு எபிசோட் எப்போன்னு பாரு. எபிசோட் 118. அப்பா சாமி, மூளை இன்னும் பழச கொஞ்சம் ஞாபகம் இருக்குப்பா. லீஃப் வில்லேஜோட ஹொகாகே செத்து போயிட்டான். ஆமா, அடுத்து ஹொகாகே வேற வேணும். இந்த சாண்ட் வில்லேஜ் கூட வந்து பீஸ் ட்ரீட்டி போட்டு சரி வாங்க ஒன்னா கொலாபரேட் பண்ணலாம்னு பண்றாங்கன்னா அந்த டைம் விண்டோ ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சு. இவனை ரிட்ரீவ் பண்றதுக்கும் அதுக்கும் என்னது நேத்து கொண்டா இன்னைக்கு சேர்ந்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா நம்மளோட டைம் லைனே. அதனால கொஞ்சம் ஓகே நடுவுல அந்த ரெண்டு ரிட்ரீவல் வந்ததுனால நானும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இவன் அதான் சொல்றேன், இவன் வேற சும்மா தொலைஞ்சு போயிட்டு இருப்பான். ஏதோ சினிமால ஹீரோயினை கடத்துற மாதிரி வாங்க சாக்கிய கடத்தும் அப்படின்னு கடத்திட்டு போயிருவானுங்க. அதனாலதான் இந்த கன்ஃபியூஷன். நான் மெயினா இந்த மேட்டர் எதுக்கு சொல்ல போனா, எனக்கு சுனாடேவோட போர்ஷன் அநியாயத்துக்கு பிடிக்கும். அப்ப எனக்கு அது வந்து அவ்வளவு பிடிச்சதுன்னே எனக்கு தெரியாது. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்ப வந்து வேற லெவல் போர்ஷன் அது. எனக்கு பார்த்து அழலாம் மாட்டேன், ஆனா எதுவும் பண்ண மாட்டேன். பட் அந்த போர்ஷன் எனக்கு பீக். சுனாடே போர்ஷன் சூப்பரா இருக்கும்டா. அது வந்து யாரும் பெருசா அப்ரிஷியேட் பண்ணி நான் கேட்டது இல்ல.
ஆமா, அதாவது என்னன்னா இப்ப பாரு, இப்ப காரா ராக்லி ஃபைட் இருக்குன்னா சூப்பர் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. நருட்டோ நெஜி ஃபைட் கூட நல்லா இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க. இல்ல ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. ஜிராயாவை வந்து பாராட்டுறவங்க இருப்பாங்க. ஒரோச்சிமாரு பாராட்டுறவங்க கூடலாம் இருந்திருக்கான்டா. சுனாடேக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறானுங்கடா. அந்த காபுட்டோ ஃபைட்ல அந்த பிளட்டை ஓவர் கம் பண்ணி திரும்பி ஒரு அடியை விடுவா பாரு. அதான் அதுதான் சொல்றேன். அந்த 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 போர்ஷன், அதை விட முக்கியமான போர்ஷன், ஃபர்ஸ்ட் தடவை சொதப்பல், ரெண்டாவது தடவை சொதப்பல், மூணாவது தடவை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நருட்டோ உன்னை நான் நம்புறேன் அப்படின்னு செயினை போட்டு விடுவான் பாரு. வட்டி வாங்கினவனுக்கு தெரியும்டா அந்த கஷ்டம். ஓகே, ஐ திங்க் ஐ காட் த பாயிண்ட். எல்லாரும் வந்து அந்த பிசிக்கல் அட்வைசரியை வந்து ஈஸியா பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிடுவாங்க. ஒரு எமோஷனல் மென்டல் ட்ராமா வந்து மூணாவது தடவை எடுத்துட்டு போகணுங்கிறது வந்து அதோட வழி அடிப்பட்டவனுக்கு தான் தெரியும். பட்டவனுக்கு தான் சார் தெரியும். அதனாலதான் எனக்கு மைண்ட் வந்து அந்த அந்த இடத்தை தாண்டி நவுற மாட்டேன்னு அடம் முடிச்சிட்டு இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சுனாடே இல்லையா நிஜமாவா அப்படின்னு. அந்த அந்த கனெக்ஷனும் வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஜென்யூனா ஃபீல் ஆச்சு. அப்படி இப்படி ஜம்பிள் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோமா கொத்து மதிப்பாக. இல்ல நாம என்ன எபிசோட் ரிவ்யூவா பேசிட்டு இருக்கோம் சொல்றதுக்கு. பேசல, இருந்தாலும் சும்மா ஒரு எப்படி போன எபிசோட்ல குழந்தை பருவத்திற்கே போனோம், அந்த மாதிரி இப்ப நருட்டோ பருவத்துக்கே போறோமா? அவ்வளவுதான். எதுக்குன்னா நம்ம இத்தனால ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கவர் பண்ணலையே, இதுக்கப்புறம் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் கவர் பண்ணுவோமா, அதுவே ஒரு கேள்விக்குறி. எனக்கு தெரிஞ்சு பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு சில பல டாபிக்ல ஏற்கனவே பேசினதெல்லாம் இருக்குல்ல, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வால்யூம் ஒன் பீஸ், ஃபர்ஸ்ட் வால்யூம் நருட்டோ, ஃபர்ஸ்ட் வால்யூம் போன ரெக்கார்டிங் வந்து எல்லாம் ஃபைல்லாம் கரப்ட் ஆகி வேஸ்டா போச்சு. இந்த தடவையாச்சும் கரெக்டா வருமா அப்படின்னு ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பேரிசன்ஸ் மாதிரி கூட பண்ணலாம். நம்ம எம்ஹெச்ஏ, ஜுஜுட்சு கைசன், அப்புறம் செயின்சா மேனோ, இல்லைன்னா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். மூணுத்துக்கும் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம்லாம் வேண்டாம், அவ்வளவு கஷ்டப்பட நம்மளால முடியாது. ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் அந்த மாதிரி ஏதாவது கம்பேர் பண்ணலாம். ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கும். புது செக்ஷன் பக்கம் முழுசா வரமாட்டோம்னு இப்போதைக்கு என்னால கேரண்டீடா சொல்ல முடியல. ஏன்னா அவங்க போகணும்னு எனக்கே லைட்டா கொஞ்சம் பர்சனலா ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. இல்லடா, அதாவது என்னன்னா நம்மள மாதிரி கிழடு கட்டைங்க கண்ணுல அது எப்படி இருக்குன்னு ஒரு ஒப்பீனியன் ஷேர் பண்ணணும்னு இருக்கு. அப்படி நீ தப்பா புரிஞ்சுக்காத. இந்த சேனலை பாக்குறவன் எவனுக்கும் நம்ம அப்படி பேசவே மாட்டோம்ன்றது அப்பட்டமா தெரியும். சாரி, செயின்சா மேன் கிடையாது. என்னடா அது செயின்சா மேன் நல்லா இருக்குமே அதையா சொல்றோம் அப்படின்னு நினைச்சேன். கிடையாது கிடையாது. போக்கு நோ ஹீரோ அகாடமியா, ஜுஜுட்சு கைசன், அதுக்கப்புறம் டீமன் ஸ்லேயர். நான் வேணா உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொல்லவா? என்னது? போக்கு நோ ஹீரோ அகாடமியாவும் ஒன் பஞ்ச் மேனையும் கம்பேர் பண்ணலாமா? நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் தான்டா சொன்னேன். விளையாட்டு இல்லடா, ரெண்டுமே ஒரே கதை தான். அதே கதையை சீரியஸா எடுத்தா போக்கு நோ ஹீரோ அகாடமியா, காமெடியா எடுத்தா ஒன் பஞ்ச் மேன். அது நம்ம உண்மைதான். ஆனா அதுக்கு ஒன் பஞ்ச் மேன்னா அது ஒத்த சாப்டர் கம்பேர் பண்ணா பத்தாதே. நான் வந்து வேலை கம்மியாக இருக்கணும் என்று பார்க்கிறேன். இல்ல இது நமக்கு கம்பேரிசன் முடிஞ்சு அவ்வளவுதான். வாவ், இதை விட வேலை கம்மியா முடிக்கவே முடியாது. ராஜன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், பெங்களூர். அடடே இவ்வளவு அட்ரஸ் இருக்கு. பட் மோஸ்ட்லி மெயின் ஸ்ட்ரீம்ங்கிறது இமீடியட்டா பண்ணுவோமான்றது டவுட் தான். 52 நிமிஷம் பேசிட்டோம். டேய் இதுல பாதி நம்ம கட் பண்ணணும்டா. கட்டிங் ஓட்டிங் எல்லாம் தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லைன்ற எனக்கு பிரச்சனை இல்ல. நான் இதுல கட்டிங் ஓட்டிங் உட்கார்ந்தேன்னா நான் வந்து நம்மளோட ராதேசாம் வீடியோ வந்து ஹோல்ட்ல போடணும். அதை நான் போட்டுறேன். சரி, ஃபர்ஸ்ட் இப்ப கன்க்ளூஷன் முடிச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம ஆமா கன்க்ளூஷன் என்னவென்றால், இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஒரு ஆடியோ சேனல். வேற என்னடா இருக்குது, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எங்க எல்லாரையும் மன்னிச்சு விட்டுருங்க. நன்றி, வணக்கம். கன்க்ளூஷனுக்கு உனக்கு சாஸ்கே ரிட்ரீவல் ஆர்க் இருக்குல்ல, அந்த மாதிரி கன்க்ளூஷனா? சாரிப்பா. சாஸ்கே ரிட்ரீவல் ஆர்க் வரைக்கும் வச்சுக்கோ. இதுல உன்னோட டாப் 10 போடு. டாப் 10 மொமெண்ட்ஸா? டாப் 10 கேரக்டர்ஸ்னா பெருசா காம்படிஷனே இருக்காது. மொமெண்ட்ஸ்னா கூட நிறைய இருக்கும். கேரக்டர்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் ரெண்டுமே. ஃபர்ஸ்ட் டாப் 10 கேரக்டர்ஸ் இல்ல, அப்புறம் மொமெண்ட்ஸ். அச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ரைட். டாப் 10 கேரக்டர்ஸ் இந்த டைம்க்குள்ள மட்டும் அப்படின்ற பட்சத்தில் நம்பர் யூஸ்வலா நான் வந்து 10, 9, 8ன்னு போவேன். பட் அந்த கிளாரிட்டி இப்போ இல்லைங்கிறதுனால நான் 1, 2, 3ல இருந்தே வரேன். 10 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வருமானே எனக்கு டவுட் தான். நம்பர் 1ல சாஸ்கே ராக்லி 2 பேரும் வச்சுக்க. ரெண்டாவது பிளேஸ் வந்து தூக்கிடுவோம். ரெண்டாவது பிளேஸ் வந்து நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ரேங்க் பண்ணுவாங்கல்ல, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா அடுத்த பிளேஸ் தர மாட்டானுங்கல்ல, அதே வேலையை பண்ணுவோம். ரெண்டாவது பிளேஸ் நோ ஒன். தேர்ட் பிளேஸ் வந்து சுனாடே.
4th 5th வந்து ஜிராயாவும் ஹிகமாருவும். அது ஆர்டர் ஃபிளிப்ஃப்ளாப் ஆகலாம், அது எப்போன்னு எனக்கு தெரியாது, அந்த நேரம் மைண்ட் செட்டை பொறுத்து. 6th பிளேஸ்ல வந்து இருகா, 7th பிளேஸ்ல காரா, 8th பிளேஸ்ல டெமாரி. ஆக்சுவலி ஏன்னா டெமாரி கிட்ட வந்து நம்ம ஆக்சுவல் லீடு கிட்ட எல்லாம் இல்லாத ஒரு விஷயம் இருந்தது, அதாவது ஆக்சுவல் ஃபீமேல் லீட்ஸ் கிட்ட எல்லாம் இல்லாத ஒரு விஷயம் இருந்தது, பர்சனாலிட்டி. அதுக்கப்புறம் இப்ப என்ன 7th இருக்கனா 8th இருக்கனா, ஐயோ லைவ் ரெக்கார்டிங்ல இது ஒரு கன்ஃபியூஷனா இருக்குது. சரி இப்போதைக்கு 7th இருக்கேன்னு வச்சுக்கிட்டா வச்சுக்குவான், எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்ததுன்னா 11 நினைச்சுக்கோங்க. டெமாரி வரைக்கும் முடிஞ்சு. டெமாரிக்கு அப்புறமா மேபி கக்காஷி. எத்தனை வருஷம் அம்மா சாமி, கான்டெக்ஸ்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, வேணா பாத்துக்க சொல்லு, போ பாத்துக்கிறதுக்கு அந்த வீடியோ இல்ல இப்போ. அதனால நீ கான்டெக்ஸ்ட் சொல்லணும். அச்சோ, வருஷா வருஷம் ஒவ்வொரு இயர் எண்ட்லயும் இல்லனா நெக்ஸ்ட் இயர் புது இயர் ஸ்டார்டிங்லயும் நான் வந்து ஒரு லிஸ்ட் போடுவோம். அந்த வருஷா வருஷம் சொல்றல, அது என்னையில இருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லு. 2014 12 அப்ப இருந்து வருஷா வருஷம் ஒரு டாப் 10 லிஸ்ட் போடுவோம். டாப் 10 மேல் ஃபேவரட் கேரக்டர்ஸ், டாப் 10 ஃபீமேல் ஃபேவரட் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுவோம் 2 பேரும். போட்டுட்டு எங்களோட இதுக்கே ஒரு ரெக்கார்டு மாதிரி அப்படியே வருஷம் வருஷம் அது வந்து ஒரு, அது என்னடா சொல்லுவாங்க, இதான் நல்ல வார்த்தை இருக்குடா, ஹேபிட்டா ஏதோ ஒண்ணு, அது வந்து வருஷம் வருஷம் நாங்க பண்ற மாதிரி இருந்தது. அதுல எல்லா வருஷமும் பாத்துக்கங்க 2012 2014 அப்ப இருந்து இப்ப வரைக்கும் 2011 அதுக்கும் மேல அற்புதம். 2011 இருந்து இப்ப வரைக்கும் வருஷா வருஷம் தவறாம இவன் என்கிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா, உன் டாப் 10 லிஸ்ட்ல கக்காஷி எங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பான். இதை சென்சார் பண்ணுடா, சும்மா வர்றா, அடி வாங்க என்னால முடியாது, கக்காஷி எங்க அப்படின்னு சொல்லி வருஷா வருஷம் அவனும் கேட்பான். நானும் வருஷா வருஷம் அதான் ஓ லிஸ்ட்ல இருக்குல்ல அதுல வச்சுக்கோ, இங்க கேட்காத அப்படின்னு சொல்லுவேன். இது எங்களோட ஒரு ரொட்டீன். அதான் அந்த வார்த்தை நான் தேடிட்டு இருந்தது. அது வந்து எத்தனை வருஷமா போய்கிட்டு இருக்குது, 13 வருஷமா போய்கிட்டு இருக்கா. அந்த 13 வருஷம் ரொட்டீனு ஃபர்ஸ்ட் டைமா இப்ப நீங்க கேட்கும் போது பிரேக் ஆயிருந்திருக்குது. அதனாலதான் அவ்வளவு எமோஷன் எங்களுக்கு. இப்போ வந்து மறுபடியும் எத்தனாவது ஸ்பாட்ல இருக்குன்னு மறந்துட்டேன்டா. 7 வந்து டெமாரி, 8 கக்காஷி. 9 10ல வைக்கணும்னா யார வைக்கிறது, கை வச்சுக்கலாம் ஒண்ணு. 10ல யாரடா வைக்கிறது, 10 சும்மா நேம் சேக் ஸ்லாட், அதுக்குள்ள வைக்கிறதுக்குலாம் எனக்கு ஒன்னும் பெருசா ஆள்லாம் கிடையாது. இது வரைக்கும் 10 ஃபில்லானா ஆயிட்டு போகுது, இல்லைன்னா 9 போதும், அவ்வளவுதான். சரி, அடுத்த கேள்வி, எங்கடா கக்காஷி டாப் 3ல? ஐயோ உருடா, இப்பதான் 13 வருஷத்துக்கு தாண்டி இப்பதான் வந்து சேர்ந்திருக்கேன். அதெல்லாம் முடியாது, போராடுவோம். ஏன் அது விடு, மூணு லிஸ்டுக்கு வா. ஆப்வியஸ்லி நம்பர் 1 கக்காஷி, நம்பர் 2 ஷிகமாரு, நம்பர் 3 மைட் கை, நம்பர் 4 ராக்லி. டன் நீதி. நம்பர் 5 ஸ்லாட்ல வந்து இருகா, 6ல வந்து நடுவுல ஒரு இன்டரப்ட் பண்ணிட்டா. ஏன் சொல்லு. என் 10th ஸ்லாட் ஆள் கிடைச்சிட்டாங்க. யாரு? இனாட்டா. அப்படி ஒரு ஜீவன் இருக்கிறதே மறந்து போச்சு. நான் ஷீனோவே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஷீனோ கூட யாரோ ஒருத்தங்க இருப்பாங்களே. இவன் இருக்கிற அளவு போடு 10 சும்மா தான் இருக்கு, நாங்க போட்டுட்டேன், நீ உன் லிஸ்ட கண்டினியூ பண்ணு. எங்க இருக்கிற 4 5 அப்பாடா, வரலாறு முக்கியம் அமைச்சரே. கக்காஷி, ஷிகமாரு, கை, லீ, இருகா, அதுக்கப்புறம் ஹிருசன். 7th வந்து இது ஒரு ஹானரரி மென்ஷன். 7th ஹானரரி மென்ஷன் ஆகி போச்சா? நானாச்சும் 9 வரைக்கும் இருந்தேன். ஏன் ஹானரரி மென்ஷன்னா, இதெல்லாம் பண்றதுக்கு வந்து ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை வேணும். இத்தாச்சிக்கே கெஞ்சிட்சு போட்ட குருணைக்கு தான் அந்த 7th பிளேஸ். யாரு தாயினி? ஓகே, அந்த அம்மா நினைச்சிருப்பாங்க நான் பெரிய டீச்சரு, இவன் ஒரு சொல்லிப்ப எனக்கு தெரியாதா நினைச்சிருப்பாங்க. விடுங்க பாஸ். இல்ல, அதான் அத வந்து போடலான்னு யோசிச்சது கூட பரவாயில்ல, போட்டு காட்டினாங்க பாத்தியா, அங்கதான் நிக்கிறாங்க நம்ம அம்மா. சோ அது 7th பிளேஸ்க்கு ஒரு ஹானரரி மென்ஷன். 8th பிளேஸ்ல நான் ஜிராயா வைப்பேன்.
ஏன் அந்த டைம்ல 8th பிளேஸ் ரீசனபிள் தான். அந்த டைம்ல 8th பிளேஸ் ஏன் இன்னும் கீழே போகலன்னா ஒரு சூப்பரான டைலாக் சொல்லுவான். ஜிரையா அந்த லெஜெண்டரி சாணி மீட் பண்ணி ஃபைட் பண்ணுவாங்கல்ல, ஃபைட் பண்றப்போ எல்லாரும் அவங்களோட சமனிங் எடுப்பாங்க. அப்போ ஒரோச்சிமாரு வந்து சொல்லுவான், இவனை சாஸ்கே மாதிரி ஒரு ஆளை ட்ரெயின் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா எப்படி வருவான் தெரியுமா, ஹி இஸ் ஆல்ரெடி a ஜீனியஸ், அது இதுன்னு என்னமோ பேசிட்டு இருப்பான். அதுக்கு ஜிரையா சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லுவான், வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ட்ரைனிங் a ஜீனியஸ் who knows everything. கரெக்ட். ஆனா நருட்டோ காட்டிட்டு he has something that this guy does not have, pure spunk and bravery. அந்த ஒரு இது சூப்பரா இருக்கும், சம வசனம் அது. அதுக்காக ஜிரையாக்கு 8th பிளேஸ். பேசிக்கலி உன்னோட ஜிராயும் என்னோட ஜிராயும் ஒரே ஸ்கேல்ல தான் வச்சிருக்கோம். பட் என்னன்னா அதுக்கே எனக்கு 5வது போயிடுச்சு. இல்ல ஏன்னா டாப் 5 ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்ட் எனக்கு. ஆமா, உனக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால பிரச்சனை இல்லை. எனக்கு டாப் 5 வரைக்கும்லாம் லிஸ்டே கிடையாது அங்க போடல போனா. இப்போ 9th and 10th வந்து ஆப்வியஸ்லி 9th பிளேஸ் சுனாடே. ஓ சுனாடேவா, சாரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன் பாஸ். நீ யார் எதிர்பார்த்த? நான் ஹினாட்டாக்கு இது சொல்லுவேன்னு நினைச்சேன். இல்ல அந்த எனக்கு வந்து நான் ஹினாட்டா ஃபேனா இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல ஹினாட்டாவே இருக்கு. நானும் சாக்குரா ஃபேனா இருந்தாலும் என் லிஸ்ட்ல சாக்குரா இல்ல. எனக்கு நான் எப்போ ஹினாட்டாவை கொஞ்சம் சீரியஸா பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலி ஹினாட்டாக்கு ஒரு கேரக்டர் க்ரோத்னு சின்னதா ஒரு எபிசோட் வச்சிருந்தான். அவளே வந்து ஏன் ஜூட்ஸு நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நெஜியோட 8 ட்ரைகிராம்ஸ் மாதிரி இவ ஒரு ஜூட்ஸு கண்டுபிடிப்பா, தி அல்டிமேட் டிஃபென்ஸ் பேரியர்னு சொல்லிட்டு 64 பாம் ஜூட்ஸுன்னு ஏதாவது பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பேர் தான் வச்சிருப்பா. அவளே வந்தனா தனியா நான் ட்ரெயின் பண்றேன்னு சொல்லிட்டு தனியா போய் ட்ரெயின் பண்ணி அந்த அவளே ஒரு ஜூட்ஸு உருவாக்குவா. அதுதான் அந்த என்னது லயன்ஸ் இதுரா அது. ஓ ஆமா ஆமா, அந்த கையில ப்ளூ கலர்ல சிக்க மாதிரி ஒண்ணு வருமே, நீ கூட ஸ்டாச்சு வச்சிருக்கியே தெரியும். சோ அதுக்கப்புறம் தான் வந்து சீரியஸா ஓகே கண்டெண்டர். அது முன்னாடி வரைக்கும் ஓகே எனக்கு ஹினாட்டா பிடிக்கும் அவ்வளவுதான். அப்படி 9th வந்து சுனாடே, 10th வந்து வேற வழியே இல்ல முன்னாடியே வச்சிருக்கணும், ஆனா அதுக்கு நடுவில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இவன் 10th சோஜி. சோஜி வந்து 10th இஸ் ரீசனபிள். பிரச்சனை என்னன்னா from this point onwards அப்படியே லிஸ்ட் அதுவும் இல்லாம சில பெரிய கைகள்லாம் வரும், அதெல்லாம் வரும்போது சோஜிக்கெல்லாம் உள்ள இடமே இல்லாம போயிடும். இதுல என்ன ஹைலைட்னா சோஜிக்கு பயங்கரமா அந்த வார ஆர்க்கு முன்னாடி ஒரு இது வரும், மறுபடியும் அந்த டீம் வந்து ஆசுமாவோட சண்டை போடும்ல, அப்ப சோஜி வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவான். அதாவது வெயிட்டான சீன்ஸ் எல்லாம் கிடைக்குது, பட் இவங்களுக்கெல்லாம் வெயிட்டான சீன்ஸ் உனக்கு வந்து த்ரூ அவுட் தி சீரீஸ் கொடுக்க முடியும், மாத்தி மாத்தி ஒருத்தனுக்கு மாத்தி மாத்தி உன்னால கொடுக்க முடியும்னு நீ எனக்கு கண்ணு முன்னாடி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்க. சோ வை இட் இஸ் நாட் தேர். நீ பண்ண தெரியாதவன்னு சொன்னா உன்னை நான் மன்னிச்சு விட்டுருவேன், அது வேற கதை. நீ பண்ண முடியும்னு செஞ்சு காமிச்சிட்டு அதெல்லாம் மறந்துடுங்க பாஸ், வேற செட்டுக்கு போவோம் அப்படி நீ போறது வந்து ஐ அம் வெரி வெரி ஹர்ட் டு. அந்த டைம்ல இந்த பிக் ஃபைவ் என்னன்னு பார்த்தேன்னா நருட்டோ, ஃபேரி டெய்ல், ப்ளீச், ஹண்டர் எக்ஸ் ஹண்ட், ஒன் பீஸ், இதுதான் பிக் ஃபைவ். இந்த பிக் ஃபைவ்ல ஒரு 150 எபிசோட்ஸ் உள்ள நீ போனேன்னு வச்சுக்கோங்க. ஒன் பீஸ்ல உனக்கு நான் இன்ஃபேக்ட் மரைன் ஃபோர்டு வரைக்கும் எனக்கு ஹியூமர் தான் எடுத்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஒன் பீஸ்ல செம்ம சீரியஸா இன்வால்வ் ஆனேன். சரியா? ஓகே. ப்ளீச், ஹண்டர் எக்ஸ் ஹண்ட் இல்ல ஃபேரி டெய்ல் பார்த்தேன்னா ஒரு 2 கேரக்டர் 3 கேரக்டர் அவ்வளவுதான் டெவலப் பண்ணுவாங்க. இது ஒண்ணுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. டெவலப் எல்லாம் பண்ணுவாங்களா? இல்ல ஃபேரி டெய்ல் நான் சொல்ல, சும்மா ஒரு ஃப்ளோ சொன்னேன். இல்ல ஃபேரி டெய்ல்ல ஒண்ணு பண்ணுவான்டா, ஐ டிராகன் வந்துருச்சு, ஐ டிராகன் காணாம போயிடுச்சு, ஐ மறுபடியும் வந்துருச்சு, ஏய் நீங்க தான் சார் அவரு தான் சார் நீங்க. என்னடா உன் பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு நீ என்ன வேணா சொல்றான், நான் என்ன வேணா இங்க ஸ்கிரீன்ல வாந்தி எடுப்பேன்டா. ஆனா சீரீஸையும் சீனையும் காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு ஆள், பயங்கரமான ஒரு ஆள் நான் பக்கத்துல வச்சிருக்கேன். நானே கண்ணு மாதிரி நின்னா அந்த ஆள் ஒண்ணும் பண்ண மாட்டாரு, பின்னாடி பிஜிஎம் போடுவாரு அப்படின்னு. உடனே எல்லாரும் சீரீஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சு ஏமாந்துட்டோம். Anyway, coming back. அப்படிதான் வந்து அந்த பிக் ஃபைவ்லயே இது உள்ள வந்துச்சு, இல்லைன்னா அதெல்லாம் வந்திருக்கு. ஆமா, என்ன சொல்ல வந்தேன்னா இந்த ஒரு சீரீஸ்ல தான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா ஒரு 10 பேர் 15 பேர் நீ எடுக்கலாம், ஒரு நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ப்ளீச் தான் சொல்லுவேன். இங்க இருந்து ஒரு 15 கேரக்டர் எடுத்துக்கங்கடா,
அங்க இருந்து மெயின் 15 கேரக்டர் எடுத்துக்கங்கடா. இவங்களோட எப்படி சொல்றது அப்பீல் லெவல் வேற எப்படி நான் சொல்ல மாட்டேன். சிம்பிளான டேர்ம்ஸ் சொல்லணும்னா இவங்களோட அப்பீலும் அவங்களோட அப்பீலும் பாத்தினாலே உனக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகும். எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஃபைட் வருது, கிஷிமோட்டோவால் யாரை வேணா ஹீரோ மாதிரி காட்ட முடியும். அதாவது யார் முன்னாடி வந்து நின்னாலும் ஆப்போனன்ட் பயப்படுற மாதிரி காட்ட முடியும். எக்ஸாக்ட்லி. ஆப்போனன்ட் பயப்படவே இல்லைனாலும் அந்த ஃபைட்டை ஒரு விதமான எமோஷனல் டெப்த்தோட கிஷிமோட்டோவால கொடுக்க முடியும். அவர் திணற ஒரே இடம் அந்த சாக்குரா ஈனோ ஃபைட் மட்டும்தான். அது வந்து கிஷிமோட்டோவோட ஸ்ட்ரென்த். அன்பார்ச்சுனேட்லி அதே ஸ்ட்ரென்த். நீ கூட நான் கூட வேற ஏதோ கிளைமேக்ஸ் போயிருவேன்னு பார்த்தேன். இல்ல ஓப்பனிங்லயே ஒன்று வச்சு ஓப்பனிங்லயே அண்ணன் சம்பவம் பண்ணிட்டார். கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் அதை கம்பேர் பண்ணும்போது மன்னிச்சு விட்டுறலாம். பட் லைக் நீ சொன்ன மாதிரிதான் அந்த மாதிரி இவனோட அந்த ஃபைட் பில்டுக்கும் நம்ம ப்ளீச் சைடோட ஃபைட் பில்டுக்கும் அந்த டோனே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். ப்ளீச்சை பொறுத்த வரைக்கும் டீட் கூபோவா ஏதோ ஒரு கூபோ, அந்த கூபோவுக்கு வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கு. ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னா 20 பேர்ல ஒரு 10 பேரை வச்சு பிரம்மாண்டமா அந்த மாதிரி எவனாலையும் ஃபைட்டே பிளான் பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி காட்ட முடியும். ஆனா மீதி இருக்கிற 10 கேரக்டர் வச்சுக்கிட்டு அவங்க வர வரையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஃபைட் பண்ணுவார். அப்படி அதுலயே வந்து நீங்க ப்ளீச்னு எடுத்ததுனால இவர் பேர் சொல்லாம உள்ள வர முடியாது. எஸ் ஐ நோ. சாராகி கென்பச்சி. அவர் வந்து நான் சொன்னேனே ஸ்டார்டிங்ல ஒரு 10 பேர் அவருக்கு நல்லா சண்டை போடுவாருன்னு, அவர் லிஸ்ட்ல தான் அவர் வச்சிருக்கேன். அவர் தனி. அவர் எப்படின்னா எவனா வந்தாலும் நான் வெட்டுவேன், வாங்க சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வந்து ஒரு பிளட் லஸ்ட் வந்து கென்பாஜி கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆச்சு எனக்கு. அது கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தது. குவினி கூட அப்படிதான் ஓவரா பேசுறா. நான் அவுட்டர் ஸ்பேஸ்க்கு வெளியில தள்ளிட்டேன். அங்க வெறும் ஆக்சிஜன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பனியில உறைஞ்சு சாவு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா, தம்பி என்னப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லி வெட்டிட்டு வர்றாரு. அதெல்லாம் வந்து அல்டிமேட் பீக். ப்ளீச்ச பத்தி பேசினா அதுக்கு இன்னொரு 1 மணி நேரம் ஓடும். வேண்டாம். இன்னும் நம்ம பேசாத என்ன தெரியுமா? கரெக்டா சொல்ல பார்க்கலாம். ஃபேட். அதான் சொல்லிட்டோம்ல, பிளேட்னு வந்துட்டோம். அப்படியே ஒரு இஸ்கந்தர் போயிட்டு அதையும் சொல்லிட்டோம், முடிஞ்சு போச்சு. இல்ல கேட்ஸ் ஆஃப் பாபிலோன் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சரி, இப்பதான் இப்ப டாப் 10. அடுத்தது வந்து 10 வேண்டாம், டாப் 5 பிக்ஸ் மொமெண்ட்ஸ். ஓ ஆமால, ஐயோ என்னடா போன வீடியோட இவ்வளவு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். டாப் 5 மொமெண்ட்ஸ் டக்குன்னு சொல்லணும்னா, நம்பர் 1 ஆப்வியஸ்லி ராக்லி வெர்சஸ் காரா. அந்த மொத்த ஃபைட்டுக்குமே அதை நான் ஒரு மொமெண்டா தான் நான் கன்சிடர் பண்றேன். ஏன்னா பிரிச்சேன்னா மொத்தம் 5 மொமெண்ட்டுமே அதுவே போயிடும். ஸோ நம்பர் 1 அது. நம்பர் 2 வந்து சுனாடே ஹேண்டிங் ஓவர் அதாவது பெண்டன்டா ஏதோ ஒன்று. பேசிக்கலி நருட்டோ வந்து நான் உன்னை நம்புறப்பா அப்படின்னு சொன்னது நம்பர் 2. நம்பர் 3 மொமெண்ட் வந்து ஜாபுசா ஹாக்கு பார்த்து ஃபீல் பண்ணது. அதுக்கு எக்ஸாக்ட் மொமெண்ட் என்னன்னு ஞாபகம் இல்லை, பட் அது ஃபீல் பண்ண மொமெண்ட். நம்பர் 4 வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட், எவனுக்கும் பிடிக்காது, பட் ராக்லி டோட்டல் டேமேஜா இருக்கும்போது நம்ம சாக்குரா வந்து ஃப்ளவர்லாம் மாத்தி போவாங்க. அந்த ஒரு மொமெண்ட்ல மட்டும் சாக்குரா என்னோட ஷிப்புடன் சாக்குரா லேசா எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. That is number 4. அவனால கேரக்டர் வைக்கலனால மொமெண்ட்ல வைப்பான். அவ வந்து லீக்கு மட்டும் தான் பூப்பிட்டான்னு நினைச்சேன். சாஸ்கேக்கும் பூப்பிட்டா. யாதோ ஒண்ணு சாஸ்கேக்கு கொடுத்தாலா கொடுக்கலாம் எனக்கு கவலை கிடையாது. லீக்கும் கொடுக்கணும்னு தோணுச்சு இல்ல, அதுதான் என் சாக்குரா. ஏன் லீக்கு மட்டும் கொடுத்தாதானே கரெக்டா இருக்குறீங்க? என்னமோ ஒண்ணு சாஸ்கேக்கு கொடுத்துட்டு சாஸ்கேக்கு மட்டுமே கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். லீக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு இல்ல, அந்த அன்பு மனம் தான் சார் கடவுள். எல்லார்கிட்ட அடி வாங்க போறேன். 5வது ஃபேவரட் மொமெண்ட் வந்து ஃபேவரட் மொமெண்ட் நீ ரொம்ப யோசிக்கணுமேடா, டைம் ஆனா பரவாயில்லையா? நீ வேணா உன்னோட 5 சொல்றியா? அதுல இருந்து ஏதாவது எனக்கு கிடைக்குதான்னு பாக்குறேன். பெரிய மாற்றங்கள் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி ராக்லி காரா ஃபைட். செகண்ட் ஜாபுசா. தேர்ட் ஆப்வியஸ்லி சுனாடே மொமெண்ட். ஃபோர்த் வந்து மைட் கை வந்து ராக்லி கிட்ட சொல்லுவான், இந்த ஆபரேஷன்ல உனக்கு எதாவது ஆச்சுன்னா நானும் கூடயே போறேன். ஃபிஃப்த்து ஷிகமாரு ஷிகாக்குவும் பேசிப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல, ஒரு மிஷனை எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரு ஒரு ரிசால்வ்டா அவன் இருப்பான். இதுதான் என்னோட டாப் 5.
என்னோட 5th ஸ்பாட்ல நான் என்ன வச்சிருந்தேன்னா ஆப்வியஸ்லி எபிசோட் நம்பர் 3 இருக்கா வந்து அந்த நருட்டோ பாண்டு. இருக்கா வந்து அந்த இது வந்து ஒரு ஹுக்கு, அது ஒரு சூப்பர் மூமெண்ட்டு. ஆனா நிறைய மூமெண்ட்ஸ் அதை ஓவர் ஷேடோ பண்ணிடும். அது கரெக்ட் தான். பட் நான் நம்மளோட ஸ்டைல்லே சொல்றேன்னு வச்சுக்கேன், என்ன ஊட்டினா இருக்காவும் நருட்டோவும் மட்டுமே வச்சு ஒரு 500 எபிசோடு கதை எழுதுவேன் நம்மளோட அந்த அந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அந்த ஃபீல்ல. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீ என்ன சொல்றேன்னு. ஸோ ஹென்ஸ் த ப்ரூஃப். என்ன பேசிட்டோம், ஹென்ஸ் த ப்ரூஃப் தெரியல, ஆனா ஹென்ஸ் த ப்ரூஃப் பாத்துக்கங்க.